சூப்பரான ஒரு ஐட்டம் பண்ண போகிறோம். என்ன ஐட்டம்னா இன்றைக்கி வந்து இது பேர் தான், இது பேர் என்ன தமிழில் சொல்லுவேன், இது வந்து சுவா சொல்லுவோம். நாம் கே போல்ते ஸோ இது பேர் வந்து கூசான்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து சூப்பராக இருக்கும் உனக்கு என்பா. ஸோ 2-3 வெங்காயம் போட்டிருக்கோம். ஸோ ஒரு சப்ஜி டைப்பில் செய்கிறோம், கிரேவி டைப்பில் நல்லாயிருக்கும். ஓகே நண்பா. ஸோ அதுதான் ஆயில் ஊற்றிக்கிறோம். ஒரு 15 ml ஊற்றிங்க. நல்லா இதாகட்டும். ஃபயர் கொஞ்சம் வச்சுக்கணும். ஸோ நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு இதெல்லாம் போட்டுக்கலாம். சரி, நம்ம இப்போ பெப்பர் போடுறோம். நல்லா சூடாகிடுச்சு ஆயிலு. ஸோ பெப்பர் போட்டாச்சு. ஒரு 2 கிராம் லெவலில் போட்டுங்க. ஸோ இன்னும் ஒரு 2 கிராம் லெவலில் போட்டுங்க. பெப்பர் நல்லாயிருக்கும், பிடிக்க ஆரம்பிக்குது. நம்ம இது போட்டுக்கலாம். ஸோ கடுகு நல்லா சூடாகட்டும். ஸோ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சூடாகிடுச்சு ஆயிலு. ஸோ வெங்காயம் ஒரு புரோன் வந்தோன்னா போட்டுக்கலாம். மிக்சி இது அளவுக்குன்னா. ஸோ இதோடு சேர்த்து மிளகா அப்படியே போட்டுக்கலாம். அதே சேர்த்து போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா மாதிரி போட்டுங்க, நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா இதாகிட்டு இதில் கொஞ்சம் உப்பு போட்டிங்க. நீங்கள் தேவையான உப்பு போட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். வெங்காயம் உப்பு போட்டிங்க நல்லா வேகட்டும். ஸோ கொஞ்சம் எண்ணெயில் நல்லா ஒரு ப்ரௌனாக வந்தோன்னா மட்டும் வெங்காயம் இதோடு அப்படியே சேர்த்து மஞ்சள் இருந்தாலும். ஸோ இங்கே பாருங்கள் லட்சம் இது பூண்டு ஒரு 10 போட்டுங்க. 10 நம்பர். அது அப்படியே கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும். ஸோ ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும் பூண்டு. ஸோ நம்ம இதோடு சேர்த்து பிடிக்கணும். ஸோ இதில் வந்து மஞ்சத்தூள் ஒரு 3 கிராம் லெவலில் போட்டுங்க. மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இன்னும் அப்புறம் மசாலா இதாக இருக்குது. சரி, இப்போ பாருங்கள். இப்போ போட்டுக்கலாம் இந்த காய். சூப்பராக இருக்கும் இது. நண்பா இப்போ வந்து இது போட்டாச்சு. கூசா போட்டாச்சு. குஸ்கான்னு சொல்லியாச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் எண்ணெயில் வதங்கின அப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் வேறு அளவில். இதுதான். ஸோ நம்ம இப்போது மிளகாத்தூள் வந்து போட்டுருவோம். ஸோ மிளகாத்தூள் வந்து ஒரு 5 கிராம் லெவலில் போட்டுங்க. ஸோ கறிப்பொடி ஒரு போட்டுங்க. கறிப்பொடியும் போட்டாச்சு. ஒரு 5 கிராம் லெவலில் போட்டுங்க கறிப்பொடி. அப்புறம் மல்லித்தூள் போட்டுக்கலாம். இதில் வந்து இப்போ மல்லித்தூள் ஒரு 3 கிராம் லெவலில் போட்டுங்க. ஸோ அருமையாக இருக்கும். ஸோ ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் அப்படியே வதங்கிட்டு மசாலா. அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக. ஸோ மூடி போட்டாச்சு. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் அப்படியே எண்ணெயில் வதங்கட்டும். காயெல்லாம் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மூடி எடுத்துகிட்டு ஸோ தண்ணி ஊற்றிடலாம் அப்படியே. ஸோ பாருங்கள் எப்படி ஆகிடுச்சு. அந்த எண்ணெய் திரண்டு வந்துடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நீங்கள் தண்ணி ஊற்றிடலாம். ஸோ அருமையாக இருக்கும். தண்ணி ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி நம்ம வச்சு சாப்பிடுவோம். ஸோ அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் குக்கிங் டைம். இதுதான் சப்ஜி.
கிரேவி இன்னைக்கு. ஸோ முடியாக போட்டுடலாம் அதே மாதிரி. சூடாக இருக்குது. ஸோ சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக ஒரு 5 நிமிஷத்தில் இன்னும் ரெடி ஆகும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் நண்பா. ஸோ முடிய விட்டுடலாம். ஆகிடுச்சு. முடிய ஓப்பன் பாருங்கள், சூப்பராக ஆகிடுச்சு. வேறு லெவல் ஆகிடுச்சு. இதான் நண்பா, சூப்பர் ரெடி. இதுதான் கிரேவி ஆகிடுச்சு. இன்னும் சாப்பிட்டு பார்த்து நான் டேஸ்ட் அப்படி இருக்கும். ஸோ நண்பா பாருங்கள், நம்ம ஃப்ரெண்டு போடுறாரு. ஸோ ஒரு யூபி, ஸோ ஒரு யூபிக்காரரு பாருங்க பாருங்க அழுத்த மாட்டேன். ஸோ கிரேவி பண்ணியாச்சு. ஸோ அவர் பார்த்து ஸோ टेस्ट कैसे है? टेस्ट गुड टेस्ट कैसा? वेरी नाइस, बहुत अच्छा है बोलते हैं. वेरी नाइस. ஸோ हमारा ஸோ பாருங்கள், இப்போ நான் சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் வர எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கே இருக்காரு. இவர் பம்பாய்க்காரரு. இவர் தமிழ் பேசுவார். பிளேட் நசிக் लो. வாங்க சாப்பிட வாங்க. இருக்கு அப்பா, இருக்கு. அட கொஞ்சம் போடுங்க. இருக்கு போட்டு சப்ஜியாக சாப்பிடுங்க. பிஸ்மில்லா. பாருங்க நம்ம சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்கும். சூப்பராக இருக்கும்பா. செம்ம லெவல் ஆகிடுச்சு. புதுசாக ஸோ வேறு லெவலாக இருக்குது. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் கட்டி பார்த்தீங்க. அதேமாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜெசாக்குல்லா கர்.